ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிராக 3 T20 போட்டிகள்லையும் 3 ஒருநாள் போட்டிகள்லையும் இந்திய அணி விளையாட இருக்கிறது. T20 போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இந்திய அணி விளையாட போகிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டும் இருக்கிறது. ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்திய அணி விளையாடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனக்கு ஓய்வு வேண்டும், இந்த இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் தான் கலந்து கொள்ள போவது இல்லை அப்படின்னு ரோஹித் சர்மா பிசிசிஐயிடம் தெரிவித்துவிட்டு அவர் அமெரிக்காவிற்கு தன் மனைவியோட சுற்றுலா சென்றும் இருக்காரு. அதே போல விராட் கோலி இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் இருந்தும் அவரும் ஓய்வு கேட்டும் இருக்காரு. அவர் தற்போது மனைவி அனுஷ்காவோட லண்டன்ல இருந்து வருகிறாரு. ரவீந்திர ஜடேஜாவும் இந்த ஒரு நாள் தொடரில் விளையாடல அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா தற்போது ஓய்வுல தான் இருந்து வராரு. பிசிசிஐயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்குமே இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இருந்து ஓய்வு கொடுத்தும் இருந்தாங்க. அதனால அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் இருக்காங்க. ஆனா புதிய பயிற்சியாளராக கம்பீர் பதவி ஏற்று இருக்கும் இந்த நிலையில இலங்கைக்கு எதிரான தொடர் தான் அவருடைய தலைமையில நடக்க போற முதல் தொடர் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நாள் தொடர்ல சீனியர் வீரர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என பிசிசிஐயிடம் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்தும் இருக்காரு. குறிப்பா ரோஹித் சர்மா தலைமையில தான் இந்திய அணி இந்த ஒரு நாள் தொடர்ல விளையாடணும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதற்கு பிறகு நடக்க போற உள்ளூர் டோர்னமெண்ட்ல தான் இந்திய வீரர்கள், அதுவும் குறிப்பா சீனியர் வீரர்கள் விளையாடலாம் அப்படின்னு பிசிசிஐ தெரிவித்திருந்த இந்த நிலையில கம்பீர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வு தேவையில்ல, தற்போதுல இருந்து அவங்க தலைமையில இந்திய அணி விளையாண்டா மட்டும்தான் 2025 நடக்க போற சாம்பியன் டிராபி டோர்னமெண்ட்ல இந்திய அணியை மிக சிறப்பான முறையில வழி நடத்தி கொண்டு சென்று நம்ம கோப்பையை வெல்ல முடியும் அப்படின்னு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா பிசிசிஐயிடம் ஆணித்தரமாக சொல்லியும் இருக்காரு. இதனால அமெரிக்காவில இருந்து தற்போது ரோஹித் சர்மா இந்தியாவிற்கு புறப்பட்டும் இருக்காராம். அவர் தலைமையில தான் இந்திய அணி விளையாடும் அப்படின்னும் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக பிசிஐயிடம் தெரிவித்தும் இருக்காரு. ரோஹித் சர்மாவிற்கு ஓய்வு கொடுத்ததுனால அவருடைய இடத்துல KL ராகுல் இல்லைனா சுப்மன் கில் இவங்க தலைமையில இந்திய அணியை வழி நடத்தலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவெடுத்தும் இருந்தது. ஆனா KL ராகுல் தலைமையில கண்டிப்பாக இந்திய அணியை என்னால கொண்டு செல்ல முடியாது அப்படின்னும் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிசிசிஐயிடம் தெரிவித்தும் இருக்காராம். அது ஏன் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு கோச்சா கௌதம் கம்பீர் இருந்தப்ப ஒரு கேப்டனா KL ராகுலுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னும் எனக்கு தெரியும். ஒரு கேப்டனா இந்திய அணியை வழிநடத்துவதற்கு ஏற்ற ஒரு நல்ல கேப்டன் KL ராகுல் கிடையாது அப்படின்னும் பிசிசிஐயிடம் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காரு. அதன் காரணமாகவும் ரோஹித் சர்மாவே இந்த தொடரில் கேப்டனா செயல்படட்டும் அப்படின்னும் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரோட ஆலோசனையில முடிவெடுத்தும் இருக்காங்களாம். இந்த தகவலும் தற்போது இணையதளத்துல கசிய தொடங்கியும் இருக்கிறது. அதனால இன்னும் சில தினங்கள்ல ஸ்ரீலங்காவுக்கு எதிரான T20 மற்றும் ஒரு நாள் தொடருக்கான ஸ்குவாடு அறிவிக்க போகிறது. கண்டிப்பாக T20 தொடருக்கு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா செயல்படுவார் அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டும் விட்டது. ஒரு நாள் தொடருக்கு யார் கேப்டனா செயல்படுவார் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கேள்வி இருந்து வந்த நிலையில ரோஹித் சர்மா தலைமையில தான் இந்திய அணி செயல்படணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் திட்டவட்டமாக பிசிசிஐயிடம் தெரிவித்ததுனால ரோஹித் சர்மா தான் இந்த போட்டியில கேப்டனா செயல்படுவார். ஆனால் விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜாவுக்கு இந்த தொடரில் இருந்து ஓய்வு கொடுக்கப்பட்டும் இருக்கிறது. அவங்களுடைய இடத்திற்கும் யாரை தேர்வு செய்வது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் பிசிசிஐல நிலவி வருகிற காரணத்தினால இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்வு குழுவானது அந்த 15 பேர் கொண்ட குழுவை இன்னும் தேர்வு செய்யவே இல்லை. மிகப்பெரிய அளவு குழப்பம் நிலவிட்டு வர்றதுனால தற்போது ஒரு தினத்திற்கு அந்த மீட்டிங்கை தள்ளி வைத்தும் இருக்காங்க பிசிசிஐ. நாளை பார்த்தீங்கன்னா T20 மற்றும் ஒரு நாள் தொடருக்கான ஸ்குவாடு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.